நம்ம கடையில் வாங்குற மாதிரியே பூண்டு இட்லி பொடி நல்லா மணல் மணலாக நம்ம கைப்படவே செஞ்சு அசத்திடலாம். இட்லிக்கு காம்பினேஷன் வந்து சில பேருக்கு மீன் குழம்பு பிடிக்கும், சில பேர் தண்ணி மாதிரி மட்டன் குழம்பு சாப்பிடுவாங்க, சில பேர் கலர்ஃபுல்லாக சட்னி இருந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் ஒரு தடவை வந்து இந்த மாதிரி இட்லி பொடி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு அசத்தலாக இருக்கும். நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் விட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இதை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு நான் வந்து 1 கப்பு உளுந்து, 1/2 கப்பு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். அது கூட ஒரு 10 வரமிளகாய், அதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை, இதெல்லாம் போட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா தட்டி வச்ச 10 பல் பூண்டு போட்டிருக்கேன், நீங்கள் தோலோட கூட சேர்த்திக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம், கொஞ்சம் கூட உப்பு போடணும். அதுக்கப்புறமா வெள்ளை எள்ளு 2 கைப்பிடி சேர்த்திக்கிறேன். எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கருக விட்டுறக்கூடாது, நல்லா ப்ரௌன் கலரில் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். ஆறுனதுக்கப்புறமா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஓட விட்டுறாதீங்க, கொஞ்சமாக போட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். நீங்களும் இந்த பூண்டு இட்லி பொடியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.